இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இது ஒரு வீடுங்களா அது? ஆமா, இது ஒரு வீடு தான். நம்பருக்கு பாருங்க. இதுல எத்தனை பேரா இருப்பாங்க? கணவன் மனைவி 2 புள்ள. அப்படி எங்கன தூங்குவாங்க இவங்களா? அப்போ 4 ஆணி ஒரு கோணி, அதெல்லாம் வீடு. அதுலயாவது சுதந்திரமா வாழ்ந்துதான். எந்தவித சண்டை சச்சரவு, கணவன் மனைவி சண்டை சச்சரவு இல்லாத ரோட்ல இருக்கும்போது நல்லதா இருந்தோம். என்ன சொல்றது, என்ன பச்சையா சொல்ல முடியும். உஷம் மனைவி ஒன்னா இருக்க முடியல, அதுக்கே சண்டை வந்து செத்து போடுறாங்க. 3 அடி அகலம், ஒரு 4 அடி நீட்டிலே பிளைவுட்களை மறைச்சு அதிலே கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த உடல் அறிவு இல்லாததான் செத்து போறாங்க ஜனங்க. எங்க வீட்டுல சூசைட் பண்ணிக்கினாரு. ஜெயிலு கூட கொஞ்சம் வெளிச்சமா இருக்கும், அது கூட இல்ல இந்த ரூம்ல. அவ்வளவு இருட்டாகுது. இந்த நாட்டில் நாங்கள் ஜனநாயக நாட்டில், இந்திய நாட்டில் நாங்கள் குடிமக்களா இல்லையா? இதுவும் ஒரு வீடு தான். எதுனா இது இல்லையா? எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சு 75 வருஷம் ஆயிடுச்சு. நீ என்ன நைட் சென்டர்ல வச்சுக்கிற? நாங்க வெளியூர்ல வந்து இங்க இருக்கிறோம். நாங்க இங்கே பிறந்து இங்கே வாழ்ந்தவங்க தானே. சென்னையிலே பிறந்து சென்னையிலே வாழ்ந்தவங்களுக்கு ஒரு பாதுகாப்புல ஒரு குட்சபா ஒரு வீடு இல்ல. அடுப்படியே ஒரு வீடுங்களா? ஆமாங்க. செல்வ போடுறதுக்கு மனசு அப்படிதானே செல்வ போட்டு சொல்றாங்க. சவுருக்கு அடுப்படின்னு. ஆனா இது அடுப்படி கிடையாது, இது வந்து ஒரு வீடு தான். வீடு தான். கணவன் மனைவி 2 பிள்ளை. கணவன் மனைவி 2 பிள்ளைங்க இருக்காங்களா? ஆமா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தோன்னே ஆச்சரியப்பட்டேன். ஒரு கிட்டத்தட்ட 150 குடும்பம் வந்து ஒரே பில்டிங்கில் இருக்கிறதா ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு. அது இப்போ வந்து 1 வருஷம் ஆச்சு இந்த வீடியோ போட்டு. கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் பேர் பக்கம் அந்த வீடியோ பார்த்து 30 லட்சம் பேர் வீடியோ பார்த்துருக்காங்க. அந்த மக்களுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கறதுக்காக அரசாங்கம் வந்து ஏதோ ஒரு இதில் வேலை செய்யும். 30 லட்சம் பேர் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டோம். இப்போ உங்கள் நிலைமை எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்குங்க. இப்போ உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு, அதை பற்றி சொல்ல முடியுங்களா? அதை விட ஒரு ஆண்டுக்கு முன்னாடி விட இப்போ பருவமழை தொடங்கிடுச்சு. அதை விட மோசமாக தான் இருக்கும். எந்த அளவுக்கு? ஆமாம், அதை விட கொடுமையாக தான் இப்போ இருக்கிறோம். மழை காலம் இல்லை, அந்த பில்டிங் கட்டப்பட்டு ஒரு 35 ஆண்டுகள் ஆகுது. அது உப்பு தண்ணியில் ஊறி மனிதனுடைய எலும்பு எப்படி புற்றுநோய் வந்தால் மனிதனுடைய எலும்புகளை எப்படி இரத்த அணுக்கள் சாப்பிட்டு விடுகிறதோ அது போன்று அங்கே உப்பு தண்ணியில் கட்டப்பட்ட கட்டிடம். அதில் 115 குடும்பங்கள் 350 குழந்தை குட்டியோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுவரையில் 65 நபர்கள் இதுவரையில் இறந்து விட்டார்கள். அனைவருக்கும் நோய் உண்டு. இல்லை, இந்த இறந்தவங்க எல்லாமே நோயினால் பாதிக்கும். நோய், தற்கொலை, அடிப்படை வசதி இல்லாத, முகாந்திரம் இல்லாமல், உடுக்க உடை, உண்ணுவதற்கு உணவு, படுப்பதற்கு இடம் இல்லாமல் ஒரு 10-15 நபர்கள் ஒருவன் மண்ணெண்ணெய் ஊற்றி இருவீதியில் ஒரு தற்கொலை செய்கிறார். வீதியில அதான் மண்ணெண்ணெய் ஊற்றி தீயை ஊற்றி ரோட்டுக்கே வந்துட்டாருங்களா? ஆமாம். ஒரு 4-5 நபர்கள் என்ன பண்ணுறான்னா, வேலை இல்லாத திண்டாட்டம், உணவு இல்லாத பசி, உடுக்க உடை இல்லாத பசி, அடைப்பட்டு இருக்கின்ற ஒரு இடம். ஒரு மனிதன் அவன் தற்கொலை செய்து கொண்டாலும் சரி, அவன் பொழித்து கொண்டாலும் சரி, இயற்கையாக இயற்கை எய்து விட்டாலும் சரி, சென்னை மாநகரின் சார்பாக ஒரு மனிதனுக்கு புதைப்பதற்கோ ஒரு 6 அடி நிலத்தை தருகிறார். அந்த 6 அடி நிலமானது 4 அடி அகலத்தில் இருக்கும், 6 அடி நீட்டில் இருக்கும். அதை விட கொடுமையாக ஓராண்டுக்கு பின்னாடி இதே வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு அறையிலும் 10 குடும்பங்கள் கணவன் மனைவி பிள்ளை குட்டியோட நீங்கள் சீலை துணி புடவை கட்டி மறைத்தால்தான் இதுதான் குடும்பம் என்று நாங்கள் கணக்கு பெற்று வாழ்க்கை செய்தால்தான் வீடு மாற்றிடம் என்று அரசு, சென்னை மாநகர அதிகாரிகள் கூறிவிட்டார். 3 அடி அகலம், ஒரு 4 அடி நீட்டிலே பிளைவுட்களை மறைச்சு அதிலே கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது அரசாங்கம் ஓராண்டுக்கு முன்பாக நான் பேசியது பல யூடியூப் சேனலிலே பல நபர்கள், வெளிநாட்டவர், உள்நாட்டவர், உலக அளவிலே பார்த்திருப்பார்கள். இதை பார்த்து கூட சென்ற இந்த ஆண்டு தமிழக முதல்வர் பருவமழை டிசம்பரில் பெய்து கொண்டிருக்கிற போது எங்களை எல்லாம் பாதுகாப்பற்ற கட்டிடமாக இருக்கிறது. நீங்கள் இதோ இருக்கின்ற திருமண மண்டபத்தில் 2 மாதங்கள் அங்கே இருந்து உங்களுக்கு மூலக்கொத்தளம் பெருநகர நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாக கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே மின்சாரம் பழுது பார்க்கப்படுகிறது, பாட்டு டேங்கு இதெல்லாம் பழுது பார்க்க 2 மாதங்கள் இங்கே திருமண மண்டபத்திலே தங்குங்கள் என்று முதல்வர் அவர்கள் கூறிவிட்டு அங்கே தங்கியிருந்த மக்களுக்கு பிப்ரவரி 3ஆம் தேதி 500 ரூபாய் ஒரு பெட்ஷீட்டு ஒரு பாயை கொடுத்துவிட்டு சென்று விட்டார். சொல்லி இன்றைக்கு இது 7ஆம் மாதம், கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலமாக அதை பற்றி முதல்வருடைய ஞாபகத்திற்கு சென்று இருக்கதா இல்லை என்பது எங்கள் மக்களுடைய ஆதங்கம். நான் நிச்சயமாக கேட்கிறேன்,
இந்திய நாட்டிலே அரசியலமைப்பு சட்டத்திலே நாங்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள். என்ன பிரிவில் இருக்கீங்க? என்ன பிரிவுங்க? அதாவது ஆதிதிராவிட மக்கள் நாங்கள். இங்கே வசிக்கின்ற மக்கள் எல்லாம் ஆதிதிராவிட மக்கள். அடிப்படை இதுவரையில் என்னோட 5வது ஜெனரேஷன் நான் இங்கே வந்து என்னை விடுகின்ற போது நான் 5வது தலைமுறை. எனக்கு 2 பிள்ளைகள், ஒரு மகள். எத்தனை வயசுல வர்றீங்க இங்க இதுக்குள்ள வரும்? என்னுடைய கடைசி பிள்ளை இன்றைக்கு 29 வயது ஆகிறது. வழக்கறிஞராக பதிவு செய்து போயிருக்கிறார். இதே இடத்தில் படித்தவர் தான். அவர் இங்க அழைக்கின்ற போது 6 வயது. நீங்க கொண்டு வரும்போது 6 வயதிலே இருக்கிறார். இன்று வழக்கறிஞராக தினசரி செங்கல்பட்டு அரசு லா சட்டக்கல்லூரியை பயின்று இன்றைக்கு ஹைகோர்ட்டில் வழக்கறிஞராக பணிபுரிந்துள்ளார். இன்றைக்கு கூட பிள்ளைகள் துணி மாற்றுவதற்கோ குளிப்பதற்கோ உண்மையாக அதுங்க மாலை நேரத்தில் பள்ளி விட்டு வந்து படிப்பதற்கு இடம் இல்லாமல் மாலை நேரத்தில் படிப்பதில்லை, விளையாடுவதற்கு இடம் இல்லை. நான் கேட்பதெல்லாம், இந்த நாட்டில் நாங்கள் ஜனநாயக நாட்டில், இந்திய நாட்டில் நாங்கள் குடிமக்களா இல்லையா? நாய் வளர்ப்பதற்கு ஒரு கிரவுண்ட் இடத்தை பணிமனையாக கட்டியிருக்கிறார். இந்த மக்கள் வசித்தது இங்க ஒரு கிரவுண்ட் இடம், ஒரு கிரவுண்ட் இடமில்லை. நான் அழைத்து சென்று காட்டுகிறேன். இந்த கட்டிடம் இப்ப பெய்கின்ற பருவமழையிலே நிச்சயமாக இங்கே வசிக்கின்ற மக்களை, குழந்தை குட்டி எல்லாரையும் நிச்சயமாக கட்டிடம் இடிந்து விழுந்து பலி கொண்டால்தான் அரசாங்கம் மேல் நடவடிக்கை எடுக்குமா என்பது என்னுடைய கேள்வி. இதான் என்ட்ரன்ஸ். ஓகேண்ணா. இந்த வீட்டுக்கு, இந்த ஏரியாவுக்கு இதான் வழி. இங்க வந்து போர்டு வச்சிருந்தாங்க, வீடற்றவர் விடுதி. தமிழ்ல வீடற்றவர் விடுதி. ஓ, இங்கிலீஷ்ல ஓம்பார் ஓம்லெஸ். அதை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பிரச்சனை பண்ண கருப்பு கொடி கட்டினேன், அந்த போர்டை எடுத்துட்டாங்க. ஓ, ஆனால் இது ஃபர்ஸ்ட் முன்னாடி இருக்கு. இது ஆரம்ப வீடுங்களா? இது 1ஆம் நம்பர் வீடு. அதான். ஓ, அதான் 1ஆம் நம்பர் வீடு. அப்படியே எடுத்து வந்துருவோமா? பேசுங்க. 1ஆம் நம்பர் வீடு அதான். அல்ல, இங்க போட்டிருப்பாரு. அதான் நம்பர் 1 போட்டிருக்காங்க. டிஎன்எஸ்சி 1ஆம் நம்பர் வீடு. அதை எடுத்துங்க. தெரியும், நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரி, அதாவது இந்த இடத்துல வந்து புறாக்கள் கூட நிம்மதியா வாழுது. புறாக்கள் கூட கரெக்டான வீடுகள் இருக்கு, அந்த மனுஷங்களுக்கு இல்ல. அதுவும் இல்லாத இது உள்ளார பாம்புங்க நிறைய பட்டப்பகல்ல. ஓ, நல்ல பாம்பு, சாரப்பாம்பு, இதெல்லாம் சார். இதெல்லாம் ஒரு வீடு. எத்தனை வீடு? இது வீடு. ஓ, மரத்தோடு இருக்குது. அது வீடு, இது வீடு தான். பாருங்க, பெருநகர சென்னையில், ஏழ்மிகு சென்னையில் சிங்கார சென்னைன்னு சொன்னார் இப்போ இருக்கிற முதல்வர். ஏழ்மிகு சென்னைன்னு சொன்னார். எப்படி ஆகிட்டாரு? இதோ இருக்குது தலைமை அலுவலகம் சென்னை மாநகராட்சி. அதை விட்டால் 5 கிலோமீட்டரில் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலர் இருக்குது. அவர் உட்கார்ற சீட் இருக்குது. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத அவருக்கு. அந்த அம்மா இறந்துட்டாங்க. இதை கூட யாரும் கண்டுக்கல. இங்கே பாருங்க, இதில் தான் அடிக்கடிக்கு பாம்புலாம் உள்ளே வருது. ஓ, அந்த அம்மா தான் இறந்ததுங்களா? அந்த அம்மா தான் இறந்தது, அஞ்சலை. இப்போ எப்படி இதில் படுக்க முடியும்? ரோட்டில் படுத்துக்கிறானுங்க. நடு பாதை இருக்க, ஆமாம்மா, அந்த பாதையில் படுத்துக்கிறேன். படுக்க இடம் கிடையாது. அம்மா இறந்துடுறாங்க, அப்பா வந்திருக்காரு. அப்பா குடி போதில் எங்கேனா ரோட்டில் படுத்துக்கிறாரு. அவர் மீன்பாடி வண்டி ஓட்டுறவர். அவர் ஒரு குவார்டர் கட்சா பட்டம் பக்கத்தில் எங்கே வேணால் படுத்துக்குவார். இந்த பிள்ளைங்களை அரவணைக்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த பிள்ளைங்க அது உடைக்குது. ஹோட்டல்லையே இது துணிமணி ஏத்துற இடத்துல எங்கே போகுது, சாப்பிடுது. எங்கே அதுங்களுக்கு இடம் கிடைக்குது, அங்கே படுத்து. இதில் எப்படி படுக்க முடியும்? மழை பெஞ்சா தண்ணியெல்லாம் அது உள்ளார தான் இருக்கும். ஆமாம், மழை பெஞ்சா இங்கே கீழ்மட்ட தண்ணி அது உள்ளே இருக்குங்க. மழை வந்து தண்ணி எந்த அளவுக்கு ஏறிச்சுங்க? அந்த இடுப்பளவுக்கு வரும். இந்த இடத்துல இடுப்பளவுக்கு வந்துடும். இடுப்பளவுக்கு வரும். வந்து பில்டிங்குள்ளே போவோம். ஸ்கிரீன் தான், கதவுன்னு இருக்காது. கதவு அதாவது 4 ஆணி ஒரு கோணி. 4 ஆணி ஒரு கோணி. அதெல்லாம் வீடு. அதுலயாவது சுதந்திரமாக வாழ்ந்துருந்தோம். எந்த வித சண்டை சச்சரவு, கணவன் மனைவி சண்டை சச்சரவு இல்லாத ரோட்டில் இருக்கும்போது நல்லா தான் இருந்தோம். ஒரு நிம்மதியாக இருந்தோம். நான் கொண்டு வந்து 23 வருஷமாக அடைச்சி சாவரனுங்களுக்கு தான் நிலைமை. நானே சாவர நிலைமையில் தான் இருக்கிறேன். மன உளைச்சல். என்ன மன உளைச்சலுங்க? அதிகமான மன உளைச்சல் தான். என்ன அந்த வீட்டில் என் வீட்டை காட்டுறவாங்க. 2 ஃபேமிலி, ஒரு மனைவி, ஒரு பெண்ணு, 2 பிள்ளை, மருமகள். எப்படி தூங்குறது? ரூம் ஒரே ரூம். அவங்க ஆமாம், ஒரே ரூம் தான். அவங்க நாளைக்கு ரோட்டில் படுத்துக்கிறேன், பாத்ரூமாண்ட. அவங்க வெளியில் படுத்துவாங்க. பிள்ளைய மருமகளை சேர்த்து வளைச்ச அவங்கள பார்க்குறதா, பெண்ணை பார்க்குறதா, இன்னொரு பிள்ளைய பார்க்குறதா? எப்படி சொல்லுங்கள்? ஒரு 10க்கு 12 அடி இருக்குது. எப்படி வாழறது, எப்படி படுக்கிறது? அதிலே சாப்பாடு செய்கிற இடம் வேணும், குளிக்கிறதுக்கு இடம் வேணும், துணிமணி மாற்றத்துக்கு இடம் வேணும்.
இப்போ இப்போ என் பிள்ளை எங்கேயாவது போகிறா உடைக்கிறதுன்னு சொன்னால் எல்லோரும் வெளியே வந்தால் தான் துணி மாற்ற முடியும். நீங்க குளிக்கிறதுக்குன்னு எந்த இடம் பாத்ரூம்? எல்லாம் பாத்ரூம் தான் எல்லாம். அங்கே தான் வருவோம். இல்லைன்னா இந்த வீட்டுக்குள்ளார அந்த சேலையை மறைச்சி அங்கேயே குளிச்சுட்டு தொடப்பத்தால் தள்ளி விட்றது தான். பசங்க ஸ்கூல் பிள்ளைங்களே படித்த பிள்ளைங்க தான் நிற்கிறதெல்லாம். இதுங்கெல்லாம் படித்த பிள்ளைங்க தான். திருமணமாகி வசதியெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் இங்கே இருக்குதுங்க. படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லை. இதுவும் ஒரு வீடு தான். எதுனா இது 44B. இது வந்து இவர் எங்கே இருக்காருன்னா நைட்டில் இங்கே வந்து தங்கிடுவார் பொண்டாட்டி பிள்ளையோட. காலையிலனா சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் மோர் மாட்டுக்கு போவார் காயலாங்கடை. அங்கே போய் இருக்கிறத கொண்டு போய் விற்க போயிடுவார். காலையிலே போயிடுவார் 8 மணிலாம். காலை 8 மணிக்கு போய் தங்குறதெல்லாம் நைட்டு வருவார். அரசாங்கத்துடைய கணக்குப்படி வந்து இது ஒரு வீடு. பாருங்க TNSCB HS 44B அப்படிங்கிறது. இந்த ஸ்டெப்பு கீழே இருக்கிறது வந்து ஒரு குடும்பம் இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. தர நீ மட்டும் தான் இருக்கிற இரு காட்டு தர குழந்தைங்களோட காட்டு போங்க. செருப்பு இங்கே அப்படியே போங்க அப்படியே போங்க போங்க. செருப்பு போடு பிரதர். எனக்கே ஒரு மாதிரியா இருக்குங்க செருப்பு போடுறதுக்கு. ஒரு காத்தோட்டம் இல்லை. ஒரு 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 விதமான ஒரு அடைச்சி வச்ச மாதிரி இருக்குது. இது ஒரு சாப்பிட்றியா? எடு என் மகன் தான் எடுங்க. மகளா அவங்க? நாங்கள் 4 பேர் இருக்கோம். இந்த ரூமுக்குள்ள மட்டும் 4 பேர். இந்த போட்டோவுக்கு தாங்க மேலே எடுங்களாங்க. பசங்க மேலே அது பேர் போட்டோ இருக்கு பாரு பிள்ளைங்க. அவங்க பிள்ளைங்க 3 பசங்க. அது அவங்க இங்கே நான் கீழே படுத்துப்பா, இவங்க எல்லாம் மேலே படுத்துப்பாங்க. நீங்க கீழே படுத்தீங்க. பசங்க 3 பேர் மேலே படுத்துப்பாங்க. உங்களுக்கு கணவன் இல்லை எப்படி இருக்காங்க ஆனால் இல்லை. போயிட்டாங்களா? ஆமாம், நான் அம்மா வீட்டில் அம்மா கூட தான் இருக்கேன். நீங்க அந்த உங்களுடைய வருமானத்தை வச்சு குடும்பம். ஆமாம். பசங்க என்ன படிக்கிறாங்க? பசங்கள்லாம் வந்து அவன் பெரிய 12வது படிக்கிறான், சின்ன ஒரு 10வது படிக்கிறான், பாப்பா 9வது. எல்லாம் படிக்கிறவங்க. உங்களுடைய வருமானத்தை வச்சு ஓடிட்டு இருக்கு. எப்படி இருக்குது இந்த வீட்டில்? என்ன பண்ணுறது இருக்கிறமே. இவங்கெல்லாம் இங்கே வந்து பிறந்தவங்க. நீ இங்கே வரும்போது உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு இங்கே வர அப்போ 14 வயசு. கல்யாணம் ஆகி பசங்கள்லாம் இங்கே வந்து பிறந்தவங்க. கஷ்டமாக தான் இருக்கு, முடியல. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகிறோம். வீடு பார்த்துன்னு போகிறதுக்கும் வசதி இல்லை. எங்களை பார்த்தா அப்படியா இருக்கு. ஏதோ ஓடுது அவ்வளோதான். போன வருஷம் மழைக்கெல்லாம் சத்தத்தில் தங்க வச்சாங்க. ஏதோ கொஞ்சம் இதுவாக பார்த்தோம் இருந்தோம். இந்த வாட்டி மழைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. போன வாட்டி ஃபுல்லாக பின்னாடியெல்லாம் இடிஞ்சு விழுந்துச்சு செவரெல்லாம். நல்லா குழந்தைங்களெல்லாம் கூட்டின்னு போயிட்டோம் நைட்டோட நைட்டு. ஆனால் இந்த வாட்டிக்கு ஃபுல்லாக ஈர்ப்பமாக இருக்க மாட்டோமான்னு தெரியல. இந்த மழைக்கு அதுதான் வந்து தாங்காது, உண்மையாக தாங்காது. மேலேருந்து இடிஞ்சு கொட்டினா ஃபுல்லாக அப்படியே அமைங்கிடும். ஆமாம், ஒரு துணி மாற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், பாத்ரூம் போகிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். இப்போ பப்ளிக் பாத்ரூம் வேறு இடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அவ்வளோதான். இப்போ ஜென்ஸ்னால் பரவாயில்ல, இப்போ லேடிஸ் நாங்களாம் என்ன பண்ண போகணும்? அது பதில் ஒரு வீடு கொடுத்தா நாங்கள் எங்கன்னா போயின்னே இருப்போம். எவ்வளோ பேர்கிட்ட சொல்லிட்டோம், நம்பிக்கை இல்லை. கஷ்டத்தையே வந்து பார்க்க மாட்டுறாங்க. ஒன்றும் நாங்கள் என்ன பண்ணுறது? பொட்டை பிள்ளைங்க இந்த ஒரு லாஸ்ட் பாத்ரூமில் காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது குளிக்க வருதுங்கன்னா எங்கள் வீட்டு ஆம்பளைங்க உள்ளே இருக்க முடியுமா? டோர் எதுவுமே கிடையாது. எங்கள் வீட்டு ஆம்பளைங்க எப்படி உள்ளே இருப்பாங்க? வெளியே தான் ஏஞ்சி வெளியே தான் போனோம். இது எங்களுக்குன்னு ஒரு வீடு இருந்தால் நாங்கள் அது மாதிரி பண்ண முடியுமா? என்னையா எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சி 75 வருஷம் ஆயிடுச்சு. நீ என்னைய நைட் சென்டரில் வச்சுக்கிறேன். எங்கள் வீட்டுக்கார் படிக்காததுனால அவருக்கு யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாது. நான் முக ஐயா கிட்ட போய் மனு கொடுத்துருக்கேன். CM செல்லுக்கு போயிருக்கிறேன். மாநகராட்சிக்கு 1 வாட்டி 3 வாட்டி மனு கொடுத்துருக்குறேன். நான் வந்து ஏன்னா நாளைக்கு என் பிள்ளை இந்த இடத்துல நான் தங்கக்கூடாதுங்க. என் பிள்ளைக்கு படிப்பு நான் கொடுத்தாலும் இந்த பிளேஸை வச்சு அவங்க அப்பா இன்ஷியலை வச்சு தான் வேலை கிடைக்கும். இந்த பிளேஸை வச்சு நாளைக்கு என் பிள்ளை ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட்ஸிங்க எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த கேஷியர் ஜாப்போ அந்த இடத்துல அவனுக்கு வேல்யூ இருக்கம்மா. என் பேர் வந்து வேளாங்கண்ணி. எனக்கு 59 வயசு ஆகுது. நாங்கள் இதுக்கு முன்னே வந்து ரிப்பன் பில்டிங்கான இருந்தோம். ரிப்பன் பில்டிங்கான இருந்து நாங்கள் 4-5 தலைமுறையாக அங்கே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் முதலமைச்சர் அம்மா வந்து போய்கின்னு இருக்குதானே நாங்கள் இறஞ்சலாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்போ ரோட்டோரமாக வந்து? ஆமாம், ரோட்டு ஓரமாக தான் வந்து. ஊட எங்களுக்கு தெரியாது. ஊடு எப்படி இருக்கும், அது எப்படி எத்தனை ரூம் இருக்குது, எத்தனை வாசல் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பிறந்து வாழ்ந்ததுலேருந்து ரோடு தான். அதேமாரி நாங்கள் இப்போ எங்கள் பிள்ளைங்களும் இப்போ ரோட்டில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கே வர ஆரம்பிச்சோம். 2002 2ஆம் மாதம் 7ஆம் தேதி வந்து விட்டாங்க.
எங்களுக்கு வந்து விடும்போது அபூர்வா மேடமும் விஜயகுமார் கமிஷனர் இருந்தார். அப்புறம் ஜான் சார் வந்து ஜே கார்பரேஷன் ஜே அவங்க இட்டு வந்து எங்களை இங்கே விடும்போது கார்பரேஷன் மூலியமாக தான் வந்து எங்களுக்கு இங்கே விட்டாங்க. அப்போ ரேஷன் கார்டு பிரகாரம் நாங்கள் வந்தோம். ரேஷன் கார்டு காட்டணும் தான் எங்களுக்கு உள்ளே விட்டாங்க. ரேஷன் கார்டு பிரகாரம் பார்த்தா 65 வீடு தான். அப்போ 65 வீடு இங்கே கொண்டு வந்து விடும்போது 65 வீடு. ரேஷன் கார்டு பார்த்தா 65 வீடு. அப்போ எங்கள் பெரிய பையனுக்கு வந்து 10 வயசு, எங்கள் பொண்ணுக்கு வந்து 7 வயசு, எங்கள் சின்ன பையனுக்கு வந்து 6 வயசு. நீங்கள் இந்த வீட்டுக்கு வரும்போது இங்கே வரும்போது இப்போ அவனுக்கு 34 வயசு ஆகுது பெரியவனுக்கு. அப்பா இங்கே வந்து அவர் கல்யாணம் எல்லாம் பண்ணுறீங்க? ஆமாம், கல்யாணம் பண்ணிட்டோம். அவருக்கு 35 வயசு ஆகுது, 34 வயசு ஆகுது. பிஏ வந்து பட்டதாரி. அவன் பிஏ படிச்சிருக்காரு. பிஸ்னஸில் தான் படிச்சுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணு அந்த அம்மாவுக்கு வந்து 30 வயசு ஆக போகுது. அந்த அம்மா பிஏ பட்டதாரி. நம்ம ஸ்டான்லி ஆஸ்பத்திரி இதில். எங்கள் சின்னவன் வந்து WBA. அவர் தான் இப்போ வக்கீல் போனா பேர் வெள்ளை சொக்கா போட்டுன்னு. எனக்கு கவனிக்கல, கீழே பேசியிருந்தேன்னு நினைக்கிறேன். அவன் தான். பரவாயில்ல, எல்லாத்தையும் நல்லா படிக்க வச்சிட்டீங்க. படிக்க வைத்தேன். அதுக்கப்புறம் இங்கே காற்று வந்தாலும் மழை வந்தாலும் பாம்பு வரும், தேள் வரும், பல்லி வரும், எல்லாமே வரும். யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. இட்டு வந்து விட்டாங்க பாரு, அதோட அவங்க கடமை முடிஞ்சிச்சு. ஓட்டு கேட்கறது மட்டும் வரானுங்க. ஓட்டு நம்ம போட்டோன்னே டாட்டா கைட்டு போயிடறானுங்க. அதோட அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்றானுங்க. அது எலெக்ஷன் கொஞ்சம் ஓட்டு ரிசல்ட் வந்தோன்னா கழிச்ச உடனே இந்த பக்கம் தலையே காட்ட மாட்டானுங்க. 2 வருஷமாக தான் வந்து நாங்கள் ரொம்ப எங்களாலே முடியல. எதனால என்ன எங்களால் முடியலன்னா வந்து இங்கே வந்து குழந்தைங்க இப்போ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் வரும்போது 65 வீடு, இப்போ 115 வீடு ஆகி போச்சு. இந்த ஒரு பில்டிங்கில் மட்டும் 115 வீடு இருக்கா? ஆமாம், இந்த பில்டிங்கில் ஒரு பாத்ரூமு எதுவுமே இருக்காது. ரோட்டில் தான் இருக்குது பாத்ரூம். அதுக்கு தான் போனோம். அப்படியே நாங்கள் வாங்கி வச்சு எல்லா எம்எல்ஏ கடையே சொல்லியாச்சு, எல்லா மந்திரி கடையை சொல்லியாச்சு, எல்லா கவுன்சிலர் கடையே சொல்லியாச்சு. ஒரு பருப்பை வேவலை. எல்லா ஆஃபீஸரை நாங்கள் பார்க்க போனோம். ரிப்பன் பில்டிங்கில் 3 வாட்டி போயிட்டோம். குச்ச மாவட்ட வாரியத்தில் 3 வாட்டி போயிட்டோம். கலெக்டரை பார்த்துட்டோம். இன்னும் யாரை பார்க்கணுமோ எல்லாரையும் பார்த்தாச்சு. சிஎம்முக்கு வந்து லெட்ரு கொடுத்தாச்சு. அவர்கிட்டயே வந்துட்டோம். ஒன்றுமே வேவலை. இதை செய்கிறேன் அவ்வளோதான். நாங்கள் சொல்கிறப்போ சொல்கிறாங்க பாரு, அவ்வளோதான். அதோட 2வது வர மாட்டாங்க. அப்போ எப்போ வருவாங்கன்னா எலெக்ஷன் டைமுக்கு வருவாங்க. எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு வருவாங்க. அப்போ வர்றப்ப நாங்களும் நல்லா திட்டி அனுப்புகிறோம். ஓட்டு போடலாம் கூட வரானுங்க, வந்து நின்று நிற்கிறானுங்க. நாங்கள் வெளியூரில் இருந்தால் வந்து இங்கே இருக்கிறோம். நாங்கள் இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்தவங்க தானே. சென்னையிலே பிறந்து சென்னையிலே வளர்ந்தவங்களுக்கு ஒரு பாதுகாப்பில் ஒரு வீடு இல்லை. எங்கெங்கே வந்து நடிக்கிறவங்க, எங்கேருந்து வந்து இங்கே ஆட்சி ஆடுறவங்க நல்லா இருக்கிறாங்க. நாங்கள் சென்னையிலே பிறந்து சென்னையிலே வளர்ந்து எங்களுக்கு நாங்கள் என்ன நல்லா இருக்கிறோம். இருக்க நாங்கள் தான் ஓடா போகிறோம். எங்களை காட்டி நீங்கள் தான் ஏமாற்றி தூண்டுறீங்க. உங்கள் கஜனை தான் ரொம்புது. எங்களுக்கு வீடு கொடுக்க உனக்குன்னா என் கஷ்டம். ஆமாம், உங்கள் பசங்க தான் நல்லா படிச்சிருக்காங்களாம்மா. படிச்சுட்டு என்னாச்சுமா இப்படி? ஏமா எங்கள் இது யார் வேலை கொடுக்குறாங்க? நல்லா படிக்க வைக்கிறோம். வேலை கொடுத்தா தானே அவனுங்க போவானுங்க வேலைக்கு. வேலையே கொடுக்க மாட்டாங்க. இவங்களே யாருன்னு கண்டு தெரிய மாட்டேங்குது. அந்தமாரி இருக்கிறதா என்ன பண்ணுறாங்க? நான் கக்கஸுக்கு படிக்க போகிறாங்க. பிளம்பர் வேலைக்கு போவானுங்க. என்ன படித்தவங்க? இந்த ஆமாம், WMA படித்தவங்க, இது +2 படித்தவங்க, எல்லா பிள்ளைங்க காலேஜ் படிக்கிற வரைக்கும் எல்லா பிள்ளைங்க தான் இருக்குது. இது எங்கள் பில்டிங்கில் யாரும் படிக்காதெல்லாம் இல்லை. ஆம்பளை பிள்ளைங்கள பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் படிக்கிற பிள்ளைங்க தான். படித்து வேலை இல்லாத அதை உட்காந்து சேர்த்து வச்சுருக்கிறாங்க. யாருன்னா கூப்பிட்டா ப்ளே ஓடியா இருக்க கூப்பிட்டா போவானுங்க. அதே மாதிரி எங்கன்னா ஆஃபீஸில் போய் இந்த கக்கஸ் கழுவுறது, மாப்பு அடிக்கிறது, துடிக்கிறது அந்த வேலைக்கு தான் போகிறாங்க. படிச்சுட்டு புரோஜனம் இல்லாத இருக்கிறாங்க. நாங்கள் இந்த பில்டிங்கில் இருக்கிறவங்க எல்லா பிள்ளைங்களும் படிச்சுட்டு புரோஜனம் இல்லாத வேலை வெட்டியில் கவர்மெண்ட்டில் வேலை இல்லாத இருக்குதுங்க. அது பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பில்டிங்கு. இவங்க கொடுத்த பில்டிங்கினுடைய இப்போ நிலவரம் பாருங்கள். எல்லாமே இடிஞ்சு விழுகிற மாதிரியும், ஒரு பில்லரே பாதி இல்லை, எல்லாம் அரிச்சு போய் கிடக்குது. எப்போ இடிஞ்சு விழுகுன்னே தெரிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு ஒரு மோசமான பழைய பில்டிங். கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பில்டிங்கில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களாம்மா. அதனால் வந்து இந்த மலையிலேயே தாங்காது, பல உயிரிழப்புகள் வந்து கூடிய சீக்கிரம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் எங்களை வந்து அரசாங்கம் கண்டுக்குமா, அப்போ அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய நிதியை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது, உயிர் வாழ்கிறதுக்கே எங்களுக்கு வந்து வழி இல்லைங்கும்போது நிதியை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறதுங்கிறது இந்த மக்களுடைய கேள்வியாக இருக்குது. ஆனால் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இது ஒரு வீடுங்களா? அது ஆமாம், இதுவும் வீடு தான். நம்பருக்கு பாருங்கள். இதில் எத்தனை பேராக இருப்பாங்க? கணவன் மனைவி 2 பிள்ளை. அப்படி எங்கே தூங்குவாங்க இவங்களாம்? அப்போது
அதுதான் உங்களுக்கு அடைப்பட்டு கிடக்குறோம்னு நான் தான் சொல்கிறேனுங்களே. கரெக்ட் தான். இல்லை நார்மலாக இப்போ வரைக்கும் தூங்கிட்டு இருக்குதுக்குன்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும்ல, அதில் இந்த நேரத்தில் தூங்குறாங்க. இப்போ 2 பேரும் மேலே படுத்துக்குவாங்க, குழந்தைங்க படுக்கும். அதான் கேட்குறேன். கீழே படுக்க வச்சிருவாங்களா? அவ்வளோதான். கொசு, பாம்பு, பல்லி, எலி, பூனை எல்லாத்துக்கும் கீழே தான் படுக்க வச்சிருவாங்க. ஓ, இந்த படுத்துட்டு வராமல் இந்த வீட்டில். எப்போ உள்ளே இருந்த? ஆமாம், அவ்வளோதான். இந்த வீட்டுக்குள்ள தான் வர்றான் பையன். இதுதான் அந்த பையனோட வீடு. அதாவது மக்களே, 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு. கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் அந்த வீடியோ பார்த்துருக்காங்க. அப்பவுமே எந்த வித மாற்றமும் கிடையாது. பாருங்க எப்படி இருக்கு. இதை சுத்தப்படுத்தினா யார் படுத்த முடியும்? எல்லாருமே இப்படி இருக்கும்போது நீ பண்ணு நான் பண்ணு சொல்லி கிட்டத்தட்ட 150 வீட்டுக்காரங்களும் இது பண்ண முடியுமான்னு தெரியல. அப்படியே வாங்க. இது ஒரு வீடு, இது ஒரு வீடு. இது என்ன மொத்தமே அடுப்படியே ஒரு வீடுங்களா? ஆமாங்க. செருப்பு போடுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஆனால் செருப்பு போட்டு வர சொல்றாரு. அடுப்படின்னு. ஆனால் இது அடுப்படி கிடையாது. இது வந்து ஒரு வீடு தான். கணவன் மனைவி 2 பிள்ளை. கணவன் மனைவி 2 பிள்ளைங்க இருக்காங்களா? ஆமாம். இதோ இந்த அம்மா விடோ, இவங்களுக்கு 2 பிள்ளை. இவங்க வீடை காட்டுமா போங்க. 4 பேர் படுது. இதில் 4 பேர் படுது. இந்த ரூம்ல தங்கிட்டு இருக்கீங்க. இதுதான் உங்களுக்கு ஒரு வீடு. இப்போ வந்து இந்த ஒரு ரூமை வந்து மொத்தம் எத்தனை வீட பிரிச்சு கொடுத்துருக்காங்களா? 8 பேர். 8 ஃபேமிலி. இது பாருங்க, 1 2 3 4. இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒரு வீட்டினுடைய ஒரு ரூம். அந்த ஒரு ரூமை வந்து 8 வீடு சைடுல வந்து இந்த மாதிரியான Plywood. பிளைவுட் பிரிச்சு 8 வீடா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அது இது மட்டுமே 8 வீடு இருக்கு. அப்பா, இதுல வந்து இந்த அம்மா வீடு அக்காவுடைய ஃபர்ஸ்ட் வீடு, உங்க வீடு, இந்த வீடு. ஆமா. இதுல 4 பேர் இருக்கீங்க. உங்க கணவர் வந்து இறந்துட்டாரு. இங்க இருக்கிற இவங்க இந்த அம்மா இது திருமணம் ஆகாதவங்க, ஒரு மாதிரி மனநல பாய்ச்சவங்க. இவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த குடும்பத்தை மட்டும் 7 பேர் வெளியில போய் மசூதி கோயில் கொடுக்கின்ற தர்மத்தை வச்சு வாழ்கின்ற இடம் இவங்க பார்த்துருக்குறாங்க. மூளை கொத்தரம் தரேன்னு சொன்னாங்க. ஃப்ரீயாக மூளை கொத்தரம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்னன்னாங்க 2.5 லட்ச ரூபாய் கட்டுங்க அந்த வீடு தரேன்னாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, 6 லட்சம் ஆயிடுச்சு அந்த வீடு. 6 லட்சத்துக்கு வந்து 7 லட்ச ரூபாய் லோன் தரோம், நீங்கள் லோன் மாரி கட்டிக்கோங்க அப்படின்னாங்க. அதுக்கும் நாங்கள் ஒத்துக்கணும். நாங்கள் லோன் கட்டுறீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு வீடு கட்டா போதும், நாங்கள் லோன் கட்டுறோன்னு தான் நாங்கள் ஓப்பனாக பணம் கட்டுறோன்னு சொல்லிட்டோம். எங்களுக்கு இன்னமும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. உங்கள் மருமக இது உள்ள வந்து இப்போ தான் மாதம் ஆயிடுச்சு. இப்போ இந்த குழந்தை பிறகுற அடுத்த மாதம் டேட்டு. இப்போ அந்த குழந்தைக்கு வந்து இது உள்ள வச்சுருக்க முடியுமா? இப்போ இதில் வந்து வண்டெல்லாம் வருது இந்த பழகில. இப்போ அந்த குழந்தை காதில் போயிடுச்சு, எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பு? அந்த இப்போ இந்த உள்ள 3 பேர் குழந்தை பிறந்திருக்கு. இந்த வீடுனா பரவாயில்ல. அந்த லாஸ்ட்ல இருக்கிற வீடை போய் பாருங்க, தார்பை கட்டியிருக்கோம். காட்டிட்டாங்க. அதான் அந்த வீடு தார்பை கட்டியிருக்கோம். அது இப்போ குழந்தை பிறந்த ஆஸ்பத்திரியில் தான் இருக்கு. இப்போ அந்த பொண்ணு வந்தா எங்க தங்க அந்த குழந்தைய வச்சுக்கின்னு? ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? எங்களுக்கு மாற்றத்துக்கு இடம் கச்சா போதும், நாங்கள் பணம் கட்டுறோம் தான் சொல்லியிருக்கோம், கட்ட மாட்டோம் இல்லை. நாங்கள் இன்னைக்கெல்லாம் இப்போ கடை கடையாக பிச்சாதான் தான் எங்களுக்கு பணம், புரிஞ்சுதுங்களா? நாங்கள் போய் இப்போ கம்பெனி வேலை அந்த வேலை இந்த வேலை செய்யலை. நாங்கள் வந்து பெருமைக்குன்னா சொல்ல இன்னைக்கெல்லாம் அள்ளிவாசலில் போய் ஏறி உக்காடுறோம். எங்களுக்கு உக்காதாதான் வருமானம். இப்போ இவங்க வந்து வேலை வெட்டிக்கு போகிறாங்கன்னா வேலை வெட்டிக்கு போகல, இன்னைக்கெல்லாம் போய் பள்ளிவாசலில் போய் உக்காடுறோம். உக்காந்தா என்ன, அது ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் கிடைக்கும். அதை வச்சுருந்தா எங்கள் காலத்தை தள்ளின்னு போகிறோம். நாங்கள் போய் மற்றவங்கள மாரி கட்டில் வேலை அந்த வேலை இந்த வேலை மாதம் 10,000 5,000 அன்னன்னைக்கு சம்பாரிச்சு அன்னன்னைக்கு சாப்பாடு. இன்னைக்கு நாங்கள் போய் பள்ளிவாசலில் உக்காந்தா தான் எங்களுக்கு ஒரு 300 ரூபாய். அது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சம்பாரிச்சாதான் எங்களுக்கு எங்கள் வீட்டில் ஒலை எறியும், இல்லைன்னா அதுவும் கிடையாது. இன்னைக்கு ஏதாவது உடம்பு சரியாத 2 நாள் ஆகுது. இந்த 2 நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம். கையில் வருமானம் இல்லை. என் பையன் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் எடுத்துன்னு வந்து தரான். அதை வச்சு சோறு ஆக்குவோமா, தண்ணி வாங்குவோமா, டீ வாங்குவோமா, என்ன பண்ணுவோம்? எங்களால் முடியுமா? எங்களுக்கு மாற்ற இடம் கட்சா நாங்கள் எங்கேனா இப்போ எங்கன்னா வீட்டு வேலை செஞ்சு அந்த வேலை செஞ்சு வீட்டு வாடகை நாங்கள் கிடப்போம்ல. இப்போ எவ்வளோ நாளைக்கு காலத்துக்கு இது உள்ளே நாங்கள் கிடக்கிறது? என் பிள்ளைக்கு ஒரு 2 வருஷம் முன்னா கல்யாணம் ஆயிரும். இந்த பொன்னாடியை வச்சுருவான், எப்போ வந்து இந்த வீட்டில் வைக்க முடியுமா? 2 பேரால் படுக்க முடியல. நான் இந்த இடத்துல என் பையன் ரோட்டில் படுக்கிறான். இங்கே இதான் வாசல்லே படுக்கிறான் என் பையன். படுக்க இடம் இல்லை எங்களுக்கு. ஆமா, இவர் பையன் என் பையன் இருப்பான். என் சின்ன பையன் இருக்கான் பாருங்க. பெரிய பையன் அங்கே படுப்பான். என் சின்ன பையன் ஹாஸ்டல்ல இருக்கான். இப்போ அவன் முடிச்சுட்டு வந்தாலும் இங்கே தானே படுக்கணும்.
எல்லாம் ஏஞ்சிக்கு என் பிள்ளைங்களை நல்லா தானே படிக்க வச்சிருக்கேன். ஆனால் இது உள்ள வந்தானே கெட்டு போதுங்க. பிள்ளைங்க கூட சேர்ந்துன்னு கெட்டு போயிடுது. அங்கேருந்து படிச்சுட்டு வர சொல்ல நல்லா தான் வந்தேன். இது உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்க அந்த பையன் நல்லா இருக்கான், நல்லா படித்தான். இங்கே வந்து அப்போ அது நம்ம வந்து அந்த இதுக்கு வந்து அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கவே தேவையில்லையே. இப்போ இங்கேயே விட்டுருக்கலாம்ல. நம்ம ஒரு நல்ல பிள்ளை நல்ல ரீசெண்டாக வரோன்றதான் நம்ம ஹாஸ்டலில் சேர்க்குறோம். இப்போ இது உள்ளே வந்து இதே பழக்கம் வச்சுச்சுன்னா நம்ம படிக்க வச்சு என்ன பிரயோஜனம் இருக்குது? எங்களுக்கு மாற்ற இடம் தானே கேட்குறோம். எங்களுக்கு நாங்கள் வந்து வாழணும், எங்களுக்கு கொல்லணும், இல்லை பில்டிங்கில் வைக்கணும், இல்லை என் பிள்ளைங்களுக்கோசம் எங்களுக்கு மாற்ற இடம் கச்சா போதும்.